ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சமையல். டுடே பார்த்திங்கன்னா இந்த மார்னிங் எந்திரிச்சோனையும் வந்து நான் மணி பிளான்ட் வச்சுருந்தேன். அதோட க்ரோத் வந்து உங்ககிட்ட காமிக்கிற பாருங்கள். வேர் சூப்பராக விட்டுருக்கு. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருந்துச்சு, பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதெல்லாமே பார்த்துட்டு காலையில் எந்திரிச்சோனையும் இதுதான் வாடிடுச்சு. இதை வந்து நான் இந்த குச்சி எடுத்துகிட்டு வேறு எதாவது வச்சுக்கலான்ட்டு இருக்கேன். இந்த ரோஸ் செடி நல்லா தான் வருது. இதுவும் நல்லா க்ரோத் கொடுக்குது. இதுவும் வந்துகிட்டே தான் இருக்குது, மேலே வந்துட்டு தான் இருக்குது. எந்திரிச்சோனையும் ஒர்க் எல்லாமே குக்கிங் எல்லாமே முடிச்சிட்டோம். காலைல வந்து சாம்பார், ரசம், அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு வச்சுட்டேன். அவங்க வந்து தோசையும் தேங்காய் சட்னி மட்டும் ப்ரிப்பேர். வேலையுமே முடிஞ்சுது. குக்கிங் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமா வந்து காலைல வராங்க. அதனால் வந்து இன்றைக்கி தோசையும் தேங்காய் சட்னியும் வந்து பண்ணுறேன். ஃபேவரட்டான தேங்காய் சட்னி எங்களுக்கு எதுவுமே தேவையில்லைங்க. எங்கள் வீட்டில் தேங்காய் சட்னி மட்டும் இருந்தால் போதும், சூப்பராக சாப்பிட்டுக்குவாங்க. அதனால் தேங்காய் போட்டுட்டேன். பொட்டுக்கடலை போட்டேன். வந்து முந்திரி வந்து நான் பார்த்தீங்கன்னா ஒரு 5 முந்திரிங்க, 6 முந்திரி பக்கம் நான் வந்து முந்திரி போட்டால் சூப்பர் அண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் போட்டு மல்லித்தலை வந்து நல்லா கழுவிட்டு நான் போட்டிருக்கேன். அதையும் வந்து நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா, நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். அது சூப்பராக இருக்கும்னு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு வந்து இன்றைக்கி போடல, முந்திரி போட்டிருக்கனால அந்த டேஸ்ட் கொடுக்காது. அதனால் நான் இஞ்சி பூண்டு போடல. உங்களுக்கு வேணால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேர்ஸ்டே வந்துருச்சு. தேர்ஸ்டேனாவே எனக்கு கொஞ்சம் பிஸியாக தான் இருக்கும். சமையல்லாம் முடிச்சுட்டு வீடெலாம் வந்து துடைக்கணும். துணியெல்லாம் வந்து துவைச்சி போட்டிருக்கேன். அதையும் வாஷ் பண்ணி போட்டிருக்கேன். நல்லாவே வந்து அரைச்சிட்ருக்கு. கரெக்டாக நான் அரைக்கும்போது வந்து கரண்ட் போயிடுச்சு. எப்போவும் இந்த டைமுக்கு வந்து 8 to 8:30 வரைக்கும் ஒரு ½ an hour வரைக்கும் எங்களுக்கு கரண்ட் போயிடும். காலைல பார்த்திங்கன்னா 8லேருந்து 8:30 வரைக்கும் போயிடும். அதில் வந்ததுக்கப்புறம் இன்னும் நல்லா அரைச்சிட்டு தாளிச்செடுத்து அப்படின்னா நான் வந்து ஆயில் டிஸ்பென்சர் வந்து வாஷ் பண்ணுறதுக்காக ஒரு ப்ரஷ் வாங்கியிருந்தேன். இதோட ரேட் பார்த்திங்க அப்படின்னா 30 rupees சொல்லியிருந்தாங்க. 30 rupeesங்க. இதோட ரேட் வந்து ஓகே தான். இந்த ப்ரெஷ்ஷுக்கு வந்து இது ஓகே தான். இன்னுமே கொஞ்சம் லெஸ் பண்ணி இருந்திருக்கலாம். பவுல் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இது வந்து நாங்கள் உப்பு போட்டு வைக்கிறதுக்காக வந்து வாங்கியிருந்தோம். தோட்டத்துக்கு வந்து உப்பு போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா சாப்பிடும்போது யூஸ் பண்ணிக்கலாம்னு அதுக்காக நான் வந்து இது வாங்கியிருந்தேன். இது ரேட் பார்த்திங்கன்னா 17 தான். சேஞ்ச் பண்ணி வச்சுருந்தோம். அது எல்லாமே வந்து உங்ககிட்ட காமிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 4 பேக் மட்டும் பேக் பண்ணி வச்சுருக்கேன். யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சுக்குமல்லி காஃபி இருக்குது, ஏபிசி மால் ரெடியாக இருக்குது, அதுக்கப்புறம் மாப்பிள்ளை சம்பா, இது ஃபுல்லாமே ரெடியாக இருக்குங்க. இன்றைக்கி ஆர்டரும் காலையிலேயே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு கூப்பிட்டாங்க. ரசப்பொடி வேணும்னு சொல்லிவிட்டு அதுவும் ரெடி பண்ணிவிட்டேன். டெலிவரிக்கு வந்து நான் போகணும், ஈவினிங் போகணும். வந்து மசால் பொடி ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக சொல்லுங்கள். சூப்பராக போயிட்டுருக்கு. எல்லாருமே நிறைய ஆர்டர்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்களும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வெரைட்டிஸ் ஆஃப் பொடிஸ் இருக்குது. ஆன்லைன் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்கேன். ட்ரெஸ் ஏதாவது வேணும்னாலும் எனக்கு சொல்லுங்கள். ஸ்ரீவினோ பொட்டிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இனி தொடர்ந்து நம்ம சேனலில் இந்த வீடியோ வரும். சப்போர்ட்